4:25 மணிக்கு தான் நாளை காலுக்கு ஆக்சுவலாக வரணும். ஆனால் 4:25 மணிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லேட்டாக வரக்கூடிய ட்ரெயின், இதுவும் பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததும் பெங்களூர் நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயின், ஆனால் எல்லா இடங்கள்லையும் நின்று செல்லக்கூடிய ட்ரெயின் சாதாரண எக்ஸ்பிரஸ் ரைடாக கூட மாற்றப்பட இருக்கிறது, கட்டணம் குறைக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லிடணும். ஆனால் இந்த ட்ரெயினில் நிச்சயமாக நம்ம போகணும் அப்படின்னா அன்ரிசர்வ்டு பயணிகள் பயணிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரயிலில் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முழுக்க முழுக்க ஏசி வசதி செய்யப்பட்ட ட்ரெயின். ஆனாலும் இது வரக்கூடிய இடம் ஹவுராவில் இருந்து வருகிறது. எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். ஹவுராவிலிருந்து வரக்கூடிய ரயில் அன்ரிசர்வ்டு பெட்டி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டியுமே அன்ரிசர்வ்டு பெட்டி மாதிரி தான் ட்ரீட் பண்ணப்படும். ஏசி பெட்டிகளாவது கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக இதுலேயுமே என்ன மெத்தட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்